அருண் பாண்டியரின் சகோதரரின் மகன் SP சித்தார்த், அருண் பாண்டியன், ஆனந்த் நாய், சரித்திரன், நக்லைட்ஸ் கவி, வர்கீஸ் பிபின் மற்றும் பலர் நடித்த திரைப்படம் அதோ முகம். ஒளிப்பதிவு அருண் விஜய்குமார், இசை சரண் ராகவன், எழுதி இயக்கி இருப்பவர் சுனில் தேவ். நல்லவாயன் சம்பாதித்தான், நாரவாயன் தின்றான் என்பார்களே என்கின்ற அந்த பழமொழி இருக்கிறதல்லவா, அந்த பழமொழியின் ஒன்லைன் தான் கதை. பல திருப்பங்களுடன் திரைக்கதை வெகு சிறப்பாக அமைத்து பரபரப்பாக ஒரு விஷயத்தை நம் கண்முன் காட்சிப்படுத்தியிருக்கின்றார் இயக்குனர் சுனில் தேவ். அவரின் சிறப்பான திரைக்கதைக்காக முதலில் ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். பகையாளி வாழ்வை உறவாடி கெடு என்பார்கள். கோட்டீஸ்வரன் மகனுக்கு பெண் கொடுத்து அவனை அடிமைப்படுத்தி சொத்துக்களை அபகரி என்பதுதான் இந்த கதை சொல்லும் உண்மை செய்தி. அதோ முகம் படத்தின் மைய கருத்து இதுதான். ஸ்டேட்டில் மேனேஜராக வேலை பார்க்கும் மார்டின், அவனுக்கு எதிரணியில் இருக்கும் இன்னொரு எஸ்டேட்காரன், இவர்களுக்குள் ஒரு தொழில் போட்டி நடக்கின்றது. அதே சமயத்தில் இவன் மனைவிக்கு சஸ்பென்ஸ் தர வேண்டும், ஒரு அதிர்ச்சி தர வேண்டும் என்பதற்காக மனைவியின் போனை ஆப் செய்து அந்த மனைவி வீட்டுக்குள் இவர் வேலைக்கு வந்த பிறகு அந்த மனைவி அங்கு என்ன செய்கிறாள், என்ன சமைக்கிறாள், எப்படி சாப்பிடுகிறாள், தூங்குகிறாளா, பாட்டு பாடுகிறாள் அல்லது வேறு யாராவது அவரை சந்திக்கிறார்களா என்பதை எல்லாம் ரகசியமாக அவர் பார்த்து கொண்டிருக்கும் போது இதை பார்த்து எடுத்து ஒரு நாள் மனைவியிடம் கொடுத்து இன்ப அதிர்ச்சி தரலாம் என்று காத்திருக்கும் அவருக்கு நிஜமாகவே பல இன்ப அதிர்ச்சிகள் தொடர்ச்சியாக வந்து திக்குமுக்காட வைத்து விடுகின்றன. மனைவி யாருடனோ பேசிக் கொண்டிருக்கின்றார், கணவனை கொள்கின்றேன் என்று முடிவு செய்கிறார். பிறகு போய் வேறொருவனை கொன்றுவிட்டு அந்த பிணத்தை கணவன் வாயிலாக புதைக்க வைத்து அதை வீடியோ எடுத்து மனைவியை, போலீஸ் உட்பட எல்லோருக்கும் அது சமூக வலைதளத்தில் போட்டுவிட, அதனால் அந்த வீடியோ மூலம் கணவன் சிறைக்கு செல்கின்றான். அவன் சிறைக்கு சென்ற பிறகுதான் தெரிகிறது அவன் எவ்வளவு ஒரு பெரிய கோடீஸ்வரனின் மகன் என்பதும், இவள் மனைவி அவனை திட்டமிட்டே கொன்று அவனுடைய சொத்துக்களை அபகரிக்க அவருடைய தந்தை போட்ட திட்டம்தான் இது என்பதும் பிறகு தெரிகிறது. இதை சஸ்பென்ஸோடு மிக த்ரில்லராக அழகாக கதையை காட்சிப்படுத்தி இருக்கின்றார் இயக்குனர். ஒவ்வொரு திருப்பத்திலும் கதை நகர்ந்து கொண்டே இருக்கிறது. நமக்கு ஒரு பரபரப்போடு உட்கார்ந்து பார்க்க வைத்திருக்கின்றார் சுனில் தேவ். பரபரப்பான திருப்பங்கள் நிறைந்த திரைக்கதை, பாராட்ட வேண்டிய திரைக்கதை. பார்க்கலாம், ரசிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.